வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடும் தனக்கே உரிய பாரம்பரிய கலை வைத்துள்ளது தற்காப்பு கலை. குறிப்பாக ஜப்பானில் 50க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலை உள்ளது. இந்தியாவில் 40க்கும் மேற்பட்ட கலை உள்ளது. எது எப்படி இருப்பினும் நடைமுறை வாழ்க்கையில் பயன் தரும் தற்காப்பு கலை தான் வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் கோபுடோ ஒரு மிகச்சிறந்த வெற்றி பெற்ற தற்காப்பு கலையாகும். காரணம் என்னவென்றால், அந்த ரீக்குவில் உள்ள 8 வகையான தற்காப்பு கருவிகளுக்கு மாற்றாக நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு பொருளே போதுமானது. குறிப்பாக ஒரு துப்பட்டா, ஒரு கயிறு, ஒரு வளையல், சிறு குச்சி, பேனா, இறுக்கி சுற்றிய பத்திரிகை என்று எந்த ஒரு பொருளும் நீங்கள் இந்த கோபுடோ கருவிக்கு மாற்றாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் இந்த கருவி கொண்டு பயிற்சி பெறும் பொழுது, விரல்கள் மூலமாக இந்த கருவி அசைக்கும் பொழுது அந்த அசைவின் மூலம் பெறப்படும் வலிமையானது நேரடியாக விரல்கள் மூலமாக நேரடியாக மூளைக்கும் உள்ளுறுப்புக்கும் செல்வதால் உள்ளுறுப்பும் மூளையும் வலிமை பெறுகிறது. ஆக நீங்கள் பயிற்சி பெறும் ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய ஆளுமை திறனையும் உடல் வலிமையையும் மன வலிமையையும் கூட்டக்கூடியது தான். சரி, பார்க்க இருப்பது நன்சக்குவை வைத்து ஒரு புதிய உத்தியை பாருங்கள். நேயர்களே, இதுதான் நன்சக்கு. அதாவது இதனுடைய பழைய பெயர் நூட்டியாக்கு. இது ஒரு காலத்தில் ஒக்கினாவா தீவில் குதிரைக்கு பூட்டப்பட்ட கடிவாளம்தான். அதுதான் ஒரு மாறி நன்சக்கு என்று மாறி உள்ளது தற்காப்பிற்காக. இது வந்து பல உண்டு. குறிப்பாக இதில் மேலே குத்தும்போது கத்திக்கொண்டு தடுக்கலாம், தடுத்து தாக்கலாம். அதே போல் இதில் மேலே குத்தும் பொழுது தடுக்கலாம், உள்ளே சென்று இழுத்து தாக்கலாம். அதே போல் இதில் மேலே தாக்கும் பொழுது இது போன்று பிடி போட்டு உள்ளே சென்று நாம் தூக்கி எறிய முடியும். தூக்கி நாம் எறிய முடியும். மேலும் இது மேலே தாக்கும் பொழுது தடுக்கலாம், வீசி தாக்கலாம். அதே போல் இதில் குத்தும்போது வயிற்று பகுதியில் தடுக்கலாம், சுழற்றலாம், பிடி போட்டு கையை முறிக்கலாம். அதே போல் குத்தும்போது வயிற்று பகுதியில் தடுத்து பிடி போட்டு இழுத்து தாக்கலாம். அதே போல் எதிரி குத்த வரும்பொழுது தடுத்து தாக்கலாம் கண் பகுதியில். தாக்கும் பொழுது தடுங்கள், அடுத்த கணமே உள்ளே சென்று கழுத்தை மட்டும் இழுக்கலாம் வெளியே. இது அனைத்து நாம் பார்த்த உத்திகள் தான். நாம் பார்க்கிறது புதிய உத்தியே. அதாவது எதிரி தாக்க வரும்பொழுது பின்னுக்கு சென்று கையை தாக்குங்கள். மறுபடியும் பாருங்கள், எதிரி தாக்க வரும்பொழுது பின்னோக்கி நகர்ந்து கையை தாக்குங்கள். அழுத்தி சுழற்றி பின்பக்கமாக சென்று கழுத்தை பிடித்து பிடி போட முடியும். இந்த பிடி போடும் பொழுது இந்த கட்டை கழுத்தை நெருக்குவதால் எதிரி தற்காயப்படும் அவதிப்படுவான். இந்த பயிற்சியின் போது ஆசிரியர் முக்கியம். நீங்கள் யாரும் வீட்டில் செய்து பார்க்க வேண்டாம் ஆசிரியருடைய துணை இல்லாமல். மறுபடியும் பாருங்கள், இது தாக்க வரும்பொழுது நீங்கள் பின்னோக்கி செல்லுங்கள், அடுத்து முன்னோக்கி நகர்ந்து கையை தாக்குங்கள், கத்தி விடுபடும். அடுத்து நச்சுக்கு நீங்கள் சுழற்றி பிடியுங்கள், வேகமாக வெளியே செல்லுங்கள், கழுத்தை மாற்றுங்கள், பிடியுங்கள். இழுக்க 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 எதிரி வீழ்த்தப்படுவான். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness.
do, so instinctive and so passionate. Every word I மறுபடியும் move so பாருங்கள். எதிரி குத்த வரும்போது பின்னோக்கி நகர்ந்து தாக்குங்கள், பிடியுங்கள், உள்ளே செல்லுங்கள், பிடியுங்கள், எதிரி உங்கள் வசம். பயிற்சி பாருங்கள். இந்த பயிற்சியை பாருங்கள். பதட்டம் வேண்டாம். பயிற்சி பெறும்போது அவசரம் தேவையில்லை, பதட்டம் வேண்டாம். மனசு குத்தும்போது பின்னோக்கி செல்லுங்க, கையை தாக்குங்க, தூக்கி பிடிங்க. தப்பு. பிடிக்கும் போது இந்த புத்திக்கு இங்கே வரணும், பிடி. மேலே மேலே பிடிங்க. முதல்ல கை தாக்குங்க. சுற்றி பிடிங்க. பின்னோக்கி வாங்க, வேகம் வரணும். பின்னோக்கி இழுங்க. ஆக இந்த புத்தி மிக ஆபத்தானது. ஆசிரியருடைய துணை கொண்டு பயிற்சி பெறுங்கள். அப்பொழுதுதான் இது உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த புத்திக்கு தேவை முறையான பயிற்சி தான். ஆக இதில் என்ன, இந்த கட்டை நீங்கள் இது போன்று பின்னோக்கி பிடிக்கும் பொழுது நீங்கள் இந்த முனையை பிடிக்க வேண்டும். இங்கே பிடித்தால் பிடி உங்களுக்கு லாபம் வராது. நேர்களே, புத்தியை பார்த்தீர்கள். இது தேவை வேகம். அதே சமயம் நீங்கள் பயமின்றி பதற்றமின்றி செய்ய வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் பயிற்சி பெற்று பெற்று அதன் வாயிலாக உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் பொழுதுதான் பதற்றம் தனியும், அச்சம் தவிர்க்கப்படும். ஆக நீங்கள் முதல் தனியாக பயிற்சி பெற வேண்டும். அடுத்து ஒரு சகமாக வைத்து பயிற்சி பெற வேண்டும். அடுத்து மாற்றுப்புள் வைத்து பயிற்சி பெற வேண்டும். இது போன்ற பயிற்சி தான் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். ஆனால் ஆசிரியரும் தேர்ச்சி பெற இருக்க வேண்டும். அரைகுறை ஆசிரியர் பயிற்சி பெற்றால் உங்களுக்கு உதவாது. ஆக தேவை நல்ல பள்ளியில் சிறந்த ஆசிரியரிடம் முறையான பயிற்சி மட்டுமே. விஞ்ஞானத்தை வளர்ப்போம், விளையும் மாசை தவிர்ப்போம். நமக்காக நாம் விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற நேரத்தில் அந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சியின் விளைவாக மாசு பரவுகின்றது. அந்த மாசகற்றி விஞ்ஞானத்தை வளர்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். விஞ்ஞானத்தை வளர்த்து வருவதால் மாசு பரவுகிறது, சுற்றுப்புறம் கெடுகிறது என்றெண்ணி விஞ்ஞானத்தை வளர்க்காமல் இருந்துவிட்டால் இன்று உலகம் நமக்கு மிக அருகில் இருக்கிறதே, அது மாறி உலக நாடு ஒவ்வொன்றும் மிக தொலைவிலே போய் நிற்கும்.